உலகத்தில் 90% மக்கள் என்ன நோக்கத்திற்காக வாழ்கிறோம் அப்படின்றத தெரியாமல் வாழ்கிறாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 50% ஆஃப் பீப்புள் வில் சே, எனக்கு ஒரு இலக்கு இருக்குது வாழ்க்கையில், இப்படி ஆகணும், இதை செய்யணும், இதை சாதிக்கணும் அப்படின்வாங்க. ஆனால் தேவன் அதை வைத்திருக்கிறாரான்ற கேள்வி வச்சிங்கன்னா 40% போயிடும். இது தேவன் வச்ச திட்டம் சித்தமே இல்லை. உலகத்தில் நான் அனுப்பிச்சதுக்கு காரணம் இது இல்லைன்னு ஆண்டவர் அடிச்சிருவார். விளங்குதா? உலகத்தார விட்டுருவோம், கிறிஸ்தவ மக்களை மட்டும் எடுத்துக்குவோம். நீங்களும் நானும் தேவனுடைய நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக, சித்தத்துக்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம். தெர் இஸ் நோ கிரேட்டர் ஃபெயிலியர் தென் நாட் ஃபைண்டிங் த பர்பஸஸ் ஆஃப் காட். தேவனுடைய நோக்கங்களை, திட்டங்களை கண்டுபிடிக்காமல் மறித்து போவதில் தவிர பெரிய தோல்வி வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே அந்த பாதையில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு இன்செக்யூரிட்டியும் என்னவும் இருக்கும், தாழ்வு மனப்பான்மையும் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும். இன்ஃபீரியாரிட்டி, இன்செக்யூரிட்டி ரெண்டும் உங்களுக்கு இருக்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் தேவன் கொடுத்ததை பிடித்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம்.